சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், வருத்தம் இதெல்லாம் மனிதர்களுடைய இயல்போ, அதே மாதிரி சோர்வடைவது, விரக்தியாவது என்பதும் ஒரு மனிதர்களுடைய இயல்பு. மனிதர்களுடைய இயல்புங்கும் பொழுது முஸ்லிம்கள் மனிதர்கள் தானே. அப்போ முஸ்லிம்கள், காஃபிர்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இயல்பான ஒரு குணத்தை முஸ்லிம்களுக்கு மட்டும் நீங்க இந்த குணம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? உதாரணமா பசி, தூக்கம், தாகம் இதெல்லாம் மனித இயல்பு. முஸ்லிம்களை பார்த்து முஸ்லிம்களே உங்களுக்கு மட்டும் இனிமேல் பசி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது முஸ்லிம்களே உங்களுக்கு மட்டும் இனிமேல் தூக்கம் வரக்கூடாது, நீங்கள் தூங்காதீர்கள், முஸ்லிம்களே இனிமேல் தண்ணி குடிக்காதீங்க, உங்களுக்கு இனிமேல் தாகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி பசி, தூக்கம், தாகம் இதெல்லாம் மனிதனுடைய இயல்பான இயற்கையான ஒரு குணாதிசயமோ ஒரு அம்சமோ, அதே மாதிரி சோர்வடைவது என்பது மனித குலத்தினுடைய இயல்பான ஒரு குணம். தான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் விரக்தியாவது, தான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் சோர்வடைவது, அல்லது தனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் மேலுக்கு மேல் வந்து கொண்டே இருந்தால் அதை பார்த்து மனிதன் டிப்ரெஷன் ஆகிறது. இதெல்லாம் மனிதனுடைய இயல்பான குணங்கள். அப்படிங்கும் பொழுது இது மூமின்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது என்று சொல்வது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர் இங்கேதான் முஸ்லிம்கள் மற்ற மனிதர்களை விட்டு வேறுபடுகின்றார்கள். மனிதர்கள் எல்லாருக்கும் இயல்பான குணமா இருந்தாலும் கூட மற்ற எல்லா மனிதர்களை விட்டும் முஸ்லிம்கள் மட்டும் எப்படி வேறுபடுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அங்கே முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கைட்லைன்ஸ், அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மீது கொண்ட நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு முஸ்லிமை மற்றவர்களை விட்டு பிரித்து காட்டுகின்றது. இல்லைன்னு சொன்னா தூக்கம், தாகம், உணவு, பசி இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனுடைய இயல்போ, கோபதாபங்கள், இன்ப துன்பங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனுடைய இயல்போ, அதே மாதிரி சோர்வடைவதும், விரக்தியாவதும், வெக்ஸ் ஆவதும், டிசப்பாயிண்ட் ஆவதும் இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த டிசப்பாயிண்ட் ஆகக்கூடிய நேரத்திலே, ஒரு மனிதன் வெக்ஸ் ஆகக்கூடிய நேரத்திலே, விரக்தி ஆகக்கூடிய நேரத்திலே, சோர்வு அடையக்கூடிய நேரத்திலே, தனக்கு நினைத்தது நடக்கவில்லை, அல்லது தன்னுடைய காரியம் கைகூடவில்லை, அல்லது தன்னுடைய முயற்சிகள் பலிக்கவில்லை எனும் பட்சத்திலே ஒரு சோர்வு, இயற்கையான ஒரு சோர்வு ஏற்படும் பொழுது, ஒரு விரக்தி ஏற்படும் பொழுது, அந்த விரக்தியான நேரத்திலே ஒரு முஸ்லிம் என்ன ரியாக்ட் பண்ணணும் என்பதுதான் இங்கே வித்தியாசம். மற்றவங்க அந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன கைடன்ஸ் படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க மனபோட போக்குல ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்ன முறைப்படி ரியாக்ட் பண்ணுவான். அப்போ சோர்வு ஏற்படுவது என்பது இயல்பு, விரக்தி ஆவது என்பது இயல்பு. அந்த இயல்பு தான் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கும். ஆனா எங்க வித்தியாசப்படுறான் என்றால் அந்த விரக்திக்கு ஹவு டு ரியாக்ட், எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது என்ன ரியாக்ஷன் காட்டுவது, அதற்கு எதிர்வினை என்ன ஆற்றுவது என்பதில் தான் ஒரு மூமின் மற்ற மனிதர்களை விட்டு வித்தியாசப்படுகின்றான். எப்படி வித்தியாசப்படுறான்? ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சோர்வு ஏற்படும் பொழுது, விரக்தி ஏற்படும் பொழுது என்ன ரியாக்ட் பண்ணணுங்கிறது அல்லாஹ் ரசூல் அவனுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் அவனுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த முறைப்படி ஒரு மூமின் ரியாக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த சோர்வே அவனுக்கு உற்சாகமாக மாறிவிடும். அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த முறைப்படி அதனுடைய அந்த சோர்வை எதிர்கொள்ளும் பொழுது, அந்த விரக்தியை எதிர்கொள்ளும் பொழுது அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனுக்கு அந்த சோர்வும் விரக்தியுமே அடுத்த கட்ட வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் அது உறுதுணையாக அமையும், ஒரு ஊன்றுகோலாக அமையும். மற்றவர்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் இல்லாதனால, அது அல்லாஹ்வை நம்பாத மக்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் இல்லாததுனால, அதாவது அந்த சோர்வை, அந்த விரக்தியை, அந்த டிசப்பாயிண்டை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி எதிர்கொள்வது, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவது என்ற அந்த கைட்லைன்ஸ் இல்லாதனால தான் அவர்கள் எதையோ கைட்லைன்ஸ் நினைச்சிட்டு ஏதோ ரியாக்ஷன் பண்ணி தப்பா ரியாக்ஷன் பண்ணி மேல மேல பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களும் ஆளாகி விடுவார்கள். ஒரு மூமினை பொறுத்தவரையில அல்லாஹ் ரசூலும் சொல்லி தந்த முறைப்படி அந்த பிரச்சனையை அவர்கள் அணுகுவார்களேனால், எதிர்கொள்வார்களேனால், அந்த சோர்வும் விரக்தியுமே இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அது ஒரு உறுதுணையாக காரணமாக அமைந்துவிடும். அப்படிங்கிறது தான் இங்க முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உள்ள உண்மையான யதார்த்தமான ஒரு வித்தியாசம். இல்லைன்னு சொன்னா மனித குலத்திற்கே இயல்பானது சோர்வடைவது, விரக்தியாவது. அந்த சோர்வையும் விரக்தியும் எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது என்பதுதான் முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவரும் வித்தியாசப்படுறாங்க. அப்ப இங்கே முஸ்லிம்கள் சோர்வடையலாமா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு சோர்வு ஏற்படும், அந்த சோர்வை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும், அந்த சோர்வை அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுதுதான் இங்கே முஸ்லிம் மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுகின்றார், வேறுபடுகின்றார்.
அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெள்ள தெளிவா குர்ஆன்ல ஒரு அழகான வழிகாட்டுதல் கொடுக்குறான். மூமின்களே, ஒலா தஹினு நீங்கள் தைரியத்தை இழந்து விடாதீர்கள், ஒலா தஹஸனு கவலைப்படாதீர்கள், வ அன்துமுல் அலோன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன் குன்தும் மூமினீன் நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இங்க அல்லாஹ் 2-3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டுறான். முதல் விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, எந்த காரணத்தை கொண்டு ஒரு மூமின் தைரியத்தை இழக்கக்கூடாது. ஒலா தஹினு தைரியத்தை இழந்து விடாதீர்கள். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவன் தைரியத்தை இழக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும். தைரியங்கிறது என்னடா சகோதரர்களே, நம்ம தமிழ்ல தைரியம் சொல்லுவோம். தைரியம் என்பது என்னன்னு சொன்னா தவக்குலுடைய மறுபெயர் தான் தைரியம். அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு தவக்குல் நம்பிக்கை அதிகமாயிட்டா அந்த நம்பிக்கையோட ரியாக்ஷன் என்னன்னா தைரியம் உருவாகும். அப்ப தைரியம் என்பது இன்னைக்கு ரவுடி சட்டத்தை பத்தி கவலைப்படாம, போலீஸை பத்தி கவலைப்படாம, நீதித்துறையை பத்தி கவலைப்படாம, இந்த சமூகத்தை பத்தி கவலைப்படாம, எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு ரவுடி ரோட்ல கலாட்டா பண்றான், ஒரு அப்பாவை போட்டு அடிக்கிறான். அந்த ரவுடி யாராவது தைரியசாலி சொல்லுவாங்களா? அதுக்கு பேர் தைரியமா? அவன் பாருங்க தைரியம், அந்த ரவுடி எவ்வளவு தைரியம் பாருங்க. அவன் சட்டத்தை பத்தி கவலைப்படல, போலீஸை பத்தி கவலைப்படல, பொதுமக்கள்லாம் தன்னை தப்பா நினைப்பாங்களே அதை பத்திலாம் கவலைப்படல, தைரியமா ஒரு அப்பாயை போட்டு ரோட்ல போட்டு அடிக்கிறான் பாருங்க, அதனால ரொம்ப தைரியசாலி சொல்லுவோம் அவனை. அதுக்கு பேர் தைரியம் அல்ல, அதுக்கு பேர் தமிழ்ல திமிர்னு சொல்லுவாங்க. தைரியம் என்பது சகோதரர் ஒரு மூமினை பொறுத்த வரையிலே அவனுக்கு தவக்குல் அதிகமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகமாகத்தான் தைரியம் என்பது உருவாகும். இன்னைக்கு நாம முஸ்லிம்களை பார்க்கின்றோம், எத்தனையோ நல்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த கொரோனாவை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, தைரியமா போவாங்க, தைரியமா வருவாங்க. காரணம்னாக்கா அவங்களுக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை அதிகம். அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவுமே எனக்கு நடக்காது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அதிகமாக அவருக்கு தைரியம் அதிகமாகிடும். அதாவது எல்லோரும் நான் ஒரு பயான்ல சொன்னேன். எப்படின்னு சொன்னா, மாஸ்க் போட்டு போறேன்னு சொன்னா கொரோனாக்கு பயந்து இல்ல, போலீஸுக்கு பயந்து. மாஸ்க் போடாட்டா போலீஸ் ஃபைன் போடுறான், அதுக்காண்டி நான் மாஸ்க் போட்டு போறேன். நான் கை கழுவுறது எதற்காண்டி சொன்னா கொரோனாக்கு பயந்து இல்ல, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்காக வேண்டி கை கழுவுறேன். அப்போ நான் செய்வது என்பது நான் கொரோனாவுக்கு பயந்தோ கொரோனா வைரஸுக்கு பயந்தோ அல்ல. வைரஸுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. அல்லாஹ் நாடினாதான் நடக்கும், அல்லாஹ் நாடியதான் நடக்கும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் சகோதரர்களே, நீங்க கொரோனா வைரஸால் தாக்கப்பட்ட ஒருத்தரோட நீங்க பக்கத்திலே பெட்ல படுத்து கிடந்தாலும் சரி, அவரை கட்டி அணைத்தாலும் சரி, அவரை முத்தமிட்டாலும் சரி, அல்லது அவரோட பழகினாலும் சரி, அவருக்கு அல்லாஹ் நாடாதவரை அந்த வைரஸ் உங்களை தொத்தாது. அல்லாஹ் நாடிட்டானா அந்த வைரஸ் உங்களுக்கு வந்துடும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் நீங்க கொரோனா நோயாளியோடவே நீங்க புழங்கினாலும் கூட உங்களுக்கு எந்த வைரஸ் தொத்தாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வரக்கூடியதானே தவிர அந்த வைரஸுக்கு இயற்கையாக தாவக்கூடிய சக்தியோ தொத்தக்கூடிய சக்தியோ அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தியோ கிடையாது என்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய உண்மையை புரிந்து கொண்டு ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வின் மீது தவக்குல் அதிகமாயிட்டே போச்சுனாக்கா அவருக்கு இயல்பாகவே தைரியம் வந்துடும். அந்த தவக்குலுடைய பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், தைரியம் சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒலா தஹினு தைரியத்தை இழக்காதீர்கள். தைரியத்தை இழக்காதீர்கள் என்ன அர்த்தம்னாக்கா உங்களுடைய தவக்குலை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி உதாரணமா ஒரு 2 சம்பவம் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல போர் முடிஞ்சு டயர்டாகி, பத்ர் போர்ல போர் புரிஞ்சு டயர்டாகி ரொம்ப கஷ்டத்தோட வர்றாங்க. ஏன்னா பத்ர் போருடைய கஷ்டம் நமக்கு தெரியும். சஹாபாக்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, ஒழுங்கான உணவு கிடையாது, ரமதான் மாசம், கடுமையான வெயில் காலம். அவ்வளவு சூழ்நிலையிலும், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் சஹாபாக்கள் போர் முடிஞ்சிட்டு திரும்பி வர்றாங்க. வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இன்னன் நாஸ கத் ஜமஅ லக்கும், இன்னொரு பெரிய கூட்டம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மக்கத்து குறைஷிகள் போய் அவங்க ரெடி பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆல்ரெடி 1000 பேர் கொண்ட கூட்டம், சஹாபாக்கள் 313 பேர். அதையே கடுமையான சிரமங்களுக்கு பிறகு, கஷ்டங்களுக்கு பிறகு அவங்க வெற்றி கொண்டுட்டு அப்பதான் ரிலாக்ஸ் ஆகி வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு செய்தி வருது, எதிரிகள்லாம் ரொம்ப தயாராயிட்டாங்க, இன்னொரு பெரிய கூட்டம் தயாராகுது அப்படின்ட்டு. அப்போ ஒரு சாதாரண மனிதரா இருந்தா இப்பதான் ஒரு போரை சந்திச்சுட்டு எதிர்கொண்டு சிரமத்தோட வந்துட்டு இருக்கோம், கஷ்டத்தோட வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இன்னொரு போர் வருது, இன்னொரு போர் மூட்டம் வரப்போகுது, இன்னொரு போர் கூட்டம் வருது, அவங்க நம்மளை தாக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல மனுஷனுக்கு எவ்வளவு திகைப்பு ஏற்படும், வெறுப்பு ஏற்படும், ஒரு டிசப்பாயிண்ட் ஆவான் மனுஷன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கைட்லைன்ஸ் படி அந்த டிசப்பாயிண்ட் அவங்க எதிர்கொண்டதுனால, அந்த சோர்வை எதிர்கொண்டதுனால அவங்க என்ன சொன்னாங்க, அவர் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சேர்த்து இது போன்ற ஒரு டிசப்பாயிண்ட் ஆகும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள்.
இந்த மாதிரி ஒரு தளர்வோ சோர்வோ ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த திக்ரை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி தந்தான். என்ன திக்ரு? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். பாருங்க, இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை, முஸ்லீமுடைய தைரியம். அதாவது இப்பதான் ஒரு போர் முடிஞ்சு அடிபட்டு உதப்பட்டு வெறும் 313 பேரு 1000 பேர் கொண்ட படை எதிர்க்க முடியாம கஷ்டப்பட்டு வர்றாங்க, திரும்பி வர்றாங்க போர் முடிஞ்சு. அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய இடி மாதிரி ஒரு செய்தி வருது. இன்னும் பெருமண்ட மக்கள் ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அது பெருமானாருடைய வார்த்தை அல்ல, அது அவருடைய நம்பிக்கை, அது அவருடைய யகீன், அவருடைய தவக்குல். அந்த தவக்குலுக்கு தான் நம்ம தைரியம் சொல்றோம். என்ன சொன்னாங்க? என்ன பெரிய படம் வருதா? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே பெரிய பொறுப்பாளி. எங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி, அல்லாஹ் பொறுப்பாளன். நாங்க 1000 பேர் கொண்ட படையே 313 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டோம். இன்னும் 5000 பேர் கொண்ட படம் வந்தாலும் அப்போ அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அப்ப இதுதான் தவக்குல் என்பது. இந்த தவக்குலுக்கு மறுபெயர் தான் சகோதரர் நம்ம தைரியம் சொல்றோம். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே அவங்க தடுமாறல, டென்ஷன் ஆகல, பரேஷான் ஆகல. உடனே என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தான், தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்னொரு ஹதீஸ், புகாரி ஷரீஃப்ல கூட ஹதீஸ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல திரும்பி வந்துட்டு இருக்காங்க. பிரயாணத்துல திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பகல் நேரம் உச்சி வெயில் ஆயிடுச்சு. அப்ப சஹாபாக்களால அதுக்கு மேல நடக்க முடியல, பிரயாணம் பண்ண முடியல. எங்கேயாவது மரத்தடியில ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சஹாபாக்கள்லாம் போய் ஒரு மரத்துல போய் கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? ஒரு உடமரம்னா ஒரு முள்ளு மரம், அந்த முள்ளு மரத்துக்கு கீழே போய் என்ன பண்றாங்க? அவங்களும் அவங்களுடைய தோல்ல இருக்கிற துணியை கீழே விரிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முள்ளு மரத்துக்கு கீழே தன்னுடைய ஆடையை எடுத்து உதறி விடுறாங்க. உதறி விட்டு ஒரு விரிப்பு மாதிரி விரிச்சிட்டு கையில இருந்த வாள் என்ன பண்றாங்க? அந்த முள்ளு மரத்துல ஒரு கம்புல ஒரு கொப்புல மாட்டி விட்டுட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறாங்க. கவனிங்க, இது மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான், உலகத்துல இயல்பா நடக்கிறதா. ஆனால் அந்த இயற்கையான சம்பவத்துக்கு பெருமானாருடைய யதார்த்தமான ரியாக்ஷன் என்ன? அதாங்க கவனிக்க வேண்டிய விஷயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல வழிகாட்டுதல் என்ன? அவர்கள் சோர்வடையும் பொழுது, விரக்தி அடையும் பொழுது, பயமுறுத்தப்படும் பொழுது அவர்களுடைய யதார்த்தமான ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு அப்படிங்கறத அங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை அந்த கொப்புல மாட்டி விட்டு இங்க படுத்து தூங்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சி மேல காலை வச்சு அவங்க எந்த வாளை தொங்க விட்டுனாலும் அந்த வாளையை கையில தூக்கி வச்சுக்கிட்டு ரசூலா வெட்டுறதுக்கு நிக்கிறான். இது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான கட்டம். ஆனா இந்த ஆபத்தான கட்டம் நம்ம எல்லாருக்கும் எப்போனா நிகழலாம். இந்த ஆபத்தான கட்டம் என்பது எப்போனாலும் மனிதர்களுக்கு நிகழலாம். ஒருத்தனை கொலை செய்ய முயற்சி பண்ணுவது என்பது உலகத்தில் அன்றாட நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஆனால் இதற்கு பெருமானார் ரியாக்ஷன் பாருங்க. அவன் என்ன பண்றான்? பெருமானா ஸல்லல்லாஹு படுத்திருக்கிறாங்க, அவங்க மல்லாக்கா படுத்திருக்கிற நெஞ்சி மேல தன்னுடைய முட்டங்களை வச்சு அழுத்திக்கிட்டான். நெஞ்சி மேல ரசூலா அசைய முடியாத அளவுக்கு நெஞ்சி மேல முட்டங்களை வச்சு அழுத்திட்டு வாளை கையில எடுத்துட்டான். எடுத்துட்டு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்காக ஓங்குகின்றான். ஓங்கி கொண்டு சொல்றான், மையம்னா ஆக்கம் மின்னி, உன்னை யார் இப்பொழுது காப்பாற்ற முடியும்? அவன் கேட்ட வார்த்தை என்ன? உன்னை யார் இப்ப காப்பாற்ற முடியும்? உன்னுடைய தோழர்கள் எல்லாம் அங்கங்க மரத்துல தூங்கிட்டு இருக்காங்க. யார் இப்ப என்ன ஓடி வந்தா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஓடி வரத்துல ஒரே போட்டுருவேன். இப்ப உன்மால கொஞ்சம் கூட அசைய முடியாது. உங்களுடைய நெஞ்சின் மீது நான் என்னுடைய முட்டங்கால் முழுவதையும் வச்சு என்னுடைய முழு பாரத்தை வச்சு தாக்கி உண்மை அசைய முடியாத அளவுக்கு உங்களை லாக் பண்ணிட்டேன். இப்ப கத்திய கையில, அவ்வளவுதான். ஓங்கன கத்திய கீழே இறக்க வேண்டியது மட்டும் தான் வேலை. உங்களுடைய தலை துண்டாயிடும். மையம் நாக்கு மின்னி, உண்மை யார் காப்பாற்ற முடியும்? அவன் கேட்ட வார்த்தை. சகோதரர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனா இருந்தால் அவன் எப்படி பதறுவான்? தான் மல்லாக்கா படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான், தன்னுடைய தோழர்கள் யாருமே பக்கத்துல உதவிக்கு இல்லை, எல்லாம் அங்க படுத்து கிடக்குறாங்க. அந்த நேரத்திலே இவன் படுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதிர்த்து முட்டங்கால வச்சு அழுத்திக்கிட்டு உண்மை யார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி வாழ ஓங்குறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நேரத்திலே ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயா சாமி என்னை விட்டுறியா, நான் தெரியாம செஞ்சுட்டியா, என்னை கொண்டுறாதையா அப்படித்தானே சொல்லுவோம். நீதான்பா காப்பாற்றணும், அதானே சொல்லுவோம் மனித இயல்பு. ஆனால் யதார்த்தம் அங்கேதான் பெருமானா ஸல்லல்லாஹு தைரியம். இந்த தைரியத்துக்கு பேரு இது நம்ம அரபியில் தவக்குல்னு சொல்லுவோம், தமிழ்ல தைரியம் சொல்றோம். அப்ப தவக்குல் எப்படிப்பட்ட தவக்குல் நபி ஸல்லல்லாஹு தெரிஞ்சு பாருங்க. அந்த வார்த்தை மையம் நாக்கம் இன்னி, உண்மை யார் காப்பாற்ற முடியும் என்னிடத்தில் இருந்து அப்படின்னு கேட்ட உடனே பெருமானாருடைய யதார்த்தமா வாங்குவது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை வருது. யதார்த்தமான வார்த்தை. இது ப்ரிப்பேர் பண்ணியோ தயாரிச்சோ இவன் இப்படி கேட்ட நம்ம இப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி ப்ரீ பிளானோ எதுவுமே கிடையாது. யதார்த்தமான வார்த்தை. உண்மை யார் காப்பாற்ற முடியணும்னு? அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. இது பெருமானாருடைய வார்த்தை அல்ல, பெருமானாருடைய வார்த்தை அல்ல, அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன ஆகிச்சு பாருங்க சகோதரர்களே. இதெல்லாம் நம்ம ஏதோ கதைகளோ கற்பனைகளோ அல்லது விட்டாலாச்சாரிய கதையோ அல்லது RSS உடைய புராணங்களோ அல்ல.
ஆதாரப்பூர்வமாக சத்தியபூர்வமாக வடிகட்டி வடிகட்டி ஆராய்ச்சி செய்து பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள், புகாரில உள்ள ஆதாரப்பூர்வமான சம்பவம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ங்கிற வார்த்தை கேட்ட உடனே அந்த அல்லாஹ்ங்கிற அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தை, அது சாதாரண வார்த்தை அல்ல, வெறும் சும்மா அல்லாஹ் அல்லாஹ் சொல்ற வார்த்தை அல்ல. நம்மளும் சொல்லுவோம் அல்லாஹ் செய்றான், அல்லாஹ் போறான், அல்லாஹ் வரான், இது அல்ல. உள்ளத்திலிருந்து ஒரு நம்பிக்கை, தவக்குல் உள்ளத்திலிருந்து வரணும். அந்த உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்னாச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ்னு சொன்ன உடனே அவன் அப்படி நடுங்கி அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை அவன் கையை நடுங்க செய்து அந்த வாளை கீழே விழுந்துருது. உடனே ரசூலுல்லாஹ் சுதாரிச்சு என்ன பண்றாங்க, அவனை கீழே தள்ளி அவன் நெஞ்சில காலத்துக்கு வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாளை வச்சுறாங்க. மையம் நாவக்கம் எண்ணி, இப்போ உன்னை யார் காப்பாற்ற முடியும்? இந்த சத்தத்தை கேட்டு சஹாபாக்கள் ஓடி விட்டாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் ஓடி வர்றாங்க. என்ன ரசூலுல்லாஹ் சம்பவத்தை சொல்றாங்க. என்ன கொள்றதுக்காண்டி வந்தான் இவன் என் நெஞ்சு மேல காலத்துக்கு வச்சுக்கிட்டு வாழை உருவிட்டு மையம் நாவுக்கு எண்ணி உண்மை யார் காப்பாற்ற முடியும்னு கேட்டான். நான் அல்லான்னு சொன்ன உடனே அவன் நடுங்கி கீழே விழுந்துட்டான். நான் உடனே அவன் நெஞ்சு மேல காலத்துக்கு வச்சுட்டு இப்போ அவனுக்கு சத்தம் போட்டு அதுக்குள்ள நீங்களாம் வந்துட்டீங்க. திரும்ப அந்த மனுஷன் கெஞ்சிலாம், ஐயா தேவி தெரியாம செஞ்சுட்டேன், என்னை விட்டுருங்க சொல்ல மன்னிச்சு விட்டுட்டாங்க. எதற்காக சொல்லிடுற சகோதரர்களே, இதற்கு பேர் தான் தவக்குல். நம்ம தைரியம் சொல்றோம், சொல்ல நல்ல தைரியசாலி பாப்பா. அந்த நேரத்துல கூட நெஞ்சில காலத்துக்கு வச்சு அவன் மீச்சிட்டு இருக்கிற நேரத்துல கூட வாழ ஒரு நேரத்துல அல்லாஹ் சொன்னாங்களே, இது பெரிய தைரியசாலி இல்லையா? நம்ம தைரியம் சொல்லுவோம். ஆனால் இதற்கு பேர் தான் தவக்குல். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை, தவக்குல். சகோதரர்களே, இங்க நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை பத்தி தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை பத்தி தெரியும், நமக்கு குர்ஆனுடைய ஞானங்கள் தெரியும், எந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த கஷ்டம் வந்தா எப்படி எதிர்கொள்ளணும், எல்லாம் நமக்கு தெரியும். தெரியாதவங்க இல்ல. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலும் வழிகாட்டிய அந்த வழிகாட்டுதல்கள் மேல நம்முடைய உம்மத்துக்கு இன்னும் முழுமையான நம்பிக்கை வரல. அதான் பாருங்க, பல நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்லும் பொழுது, மன் காம ரமலான ஈமானும் இஹ்திசாபன், ரமலான் மாதத்திலே யார் ஈமானுடனும் இஹ்திசாபன் என்று வணங்குவாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது ஹதீஸ்ல மன் சாம ரமலான ஈமானும் இஹ்திசாபன், யார் ரமலானுடைய நோன்பு வைத்து இஹ்திசாபன் நோன்பு வைத்தாரோ அவருக்கு என்னென்ன கூலி. பல ஹதீஸ்களை பத்தினா இஹ்திசாபன்ங்கிற வார்த்தையை சொல்ல பயன்படுத்துவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஈமானம் இஹ்திசாபன், ஈமான்ங்கிறது நம்பிக்கை, நம்ம எல்லாம் தெரியும். இஹ்திசாபனா என்னன்னு சொன்னா, அந்த அமலுக்கு அல்லாஹ் ரசூலும் எதை வாக்களித்தார்களோ அதன் மீது பூரணமான நம்பிக்கை இருக்கணும். நமக்கு அதன் மீது பூரணமான நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் அந்த அமலுக்குரிய கூலி கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நம்பிக்கை இல்லை நம்மள்ட்ட. அல்லாஹ் ரசூல் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கடா, இது வாஸ்தவம் தான், ஆனா இந்த காலத்துக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகல. நீ சொல்லலாம் கரெக்ட் தான், இந்த காலத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற இந்த மனப்பான்மை நம்ம என்ன நினைக்கிறோம்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்ந்து காட்டிய வழிகாட்டுதல்களும் அவர்கள் கொடுத்திருந்த கைட்லைன்ஸ்களும் இதெல்லாம் 1400 வருஷம் முன்னாடி பண்டைய காலத்துக்கு சட்டம், இது இன்னைக்கு காலத்துக்கு யதார்த்தமா இதெல்லாம் பொருந்தாது என்ற இந்த குஃப்ரியத்தான முனாஃபிகியத்தான ஷிர்கியத்தான எண்ணம் இருக்குது பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த எண்ணத்தினால் தான் இன்று முஸ்லிம் உம்மத்துக்கு கிடைக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்காம போயிடுது. அல்லாஹ்வுடைய உதவி ஏன் கிடைக்காம போகுதுன்னா இதுதான் காரணம். அதனால சகோதரர்களே, நாம ஒரு விஷயத்தை, ஒரு உண்மை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம முதல்ல தைரியம் என்பது இருக்கணும். இதுதான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்றான், ஒலா தஹினு, தைரியத்தை இழந்து விடாதீர்கள். ஒரு மூமின் அப்படிப்பட்ட இது மற்றவங்களுக்கு இந்த தைரியம் இருக்காது. அல்லாஹ் நம்பாத காஃபிர்களுக்கும் அல்லாஹ் நம்பக்கூடிய மூமின்களுக்கும் இந்த வித்தியாசமே இதுதான். என்னன்னு சொன்னா, இந்த தைரியம் அவங்களுக்கு இருக்காது. ஒரு மூமினை பொறுத்தவரையிலும் அவன் தைரியசாலியா இருப்பான். இன்னைக்கு பார்க்கிற சகோதரர்கள் யதார்த்த உதாரணத்தை எடுத்துங்களேன், இன்னைக்கு பிராக்டிகலா ஒரு உதாரணத்தை எடுத்துங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எந்தெந்த அமைப்புகளை பல அமைப்புகள் செய்யறாங்க, அல்லாஹ் அவங்க எல்லாத்துக்கும் நல்ல கூலி கொடுக்கட்டும். ஒரு யதார்த்தமான காரணம், ஒரு தகப்பன் கொரோனா நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா ஒரு மகன் கூட ஜனாசா கிட்ட போற தயாரா இல்லை. தகப்பனுடைய ஜனாசாவை போய் மகன் தொடுவதற்கு தயாராக இல்லை. பெற்ற மகன் இவனுக்கானது இவ்வளவு காலமா வாழ்ந்தார், அவரு இவனுக்கான வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு, தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் மகன் பேர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட மகன், தன்னை பெற்றெடுத்த தந்தை, தன்னை உருவாக்கிய தந்தை, தன்னை வாழ வைத்த தந்தை, தன்னுடைய வருங்காலத்துக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து கொடுத்து போன தந்தை செத்து பெற்றார் கொரோனால. யாருமே தொடுத்து சக்தி தயாரா இல்லை. பெற்ற மகனோ மனைவியோ உற்றார் உறவினர்கள் தயாரா இல்லை. அவங்களுடைய ஜாதிக்காரர்கள் தயாரா இல்லை. அவங்களுடைய மதத்துக்காரங்க தயாரா இல்லை. ஆனால் எங்கோ யாரோ எங்கேயோ பிறந்த ஒரு முஸ்லீம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம் தன்னோட உயிரையும் பணயம் வைத்துலாம் ஒண்ணும் கிடையாது. மற்றவங்களுடைய வார்த்தையில சொல்றதா இருந்தா, மற்றவங்களுடைய காஃபிர்களுடைய வார்த்தையில சொல்றதா இருந்தா, தங்களோட உயிரையும் பணயம் வைத்து அவன் போய் ஒரு கொரோனால செத்து போன ஒரு மையத்தையோ, ஒரு கொரோனால செத்து போன ஒரு சடலத்தை எடுத்து அவன் போய் நின்று புதைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப இவனுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? மற்றவங்க எல்லாம் பயப்படும் பொழுது இந்த தைரியம் எங்க இருந்துச்சுன்னா, இந்த தைரியத்துக்கு பேர் தான் தவக்குல். என்ன தைரியம்? அல்லாஹ் நாடுனதை தவிர இதுல எங்களுக்கு நடக்காது.
நாங்க இந்த மாஸ்க் போடுறோம், இந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறோம், நாங்க எல்லா விதமான கையுறைகளை அணிஞ்சுக்கிறோம், எல்லா விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்வோம். ஆனாலும் எங்களுடைய நம்பிக்கை இந்த கையுறை மீதோ காலுறை மீதோ உடல் உறை மீதோ எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்களுடைய ரப்பு மேலதான் நம்பிக்கை என்ற அந்த தவக்குள் தான் இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்களை மட்டும் கொரோனா பிணங்களை கையாளக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்திருக்குது என்றால் இதற்கு பேர் தான் தவக்குள். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திட்ட அந்த தவக்குள் ரொம்ப ரொம்ப குறைவாய் போச்சுங்க. தேவையில்லாத பயம், கண்டதுக்கு பயம். அல்லாவை பயப்பட வேண்டிய முஸ்லிம் சமுதாயத்து கண்டதை பார்த்து பயப்படுது, கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை பார்த்து பயப்படுது, கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பார்த்து பயப்படுது, ஆட்சியாளர்களை பார்த்து பயப்படுறோம், அதிகாரிகளை பார்த்து பயப்படுறோம், இஸ்லாமிய எதிரி ஒருத்தன் சத்தம் கொடுத்தான்னு அவனை பார்த்து பயப்படுறோம். அல்லாவின் மீது நம்பிக்கை வந்துட்டா அந்த நம்பிக்கை எந்த பயத்தையும் உள்ளத்தில் வைக்காது, எல்லா பயத்தையும் போக்கிவிடும், எல்லா பயத்தையும் போக்கிடும். அல்லாவின் நம்பிக்கை வந்து விட்டா இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்துக்கு பெரிய முசீபத்தே அதுதான். அல்லாவின் நம்பிக்கை தவக்குள் ரொம்ப குறைவாயிட்டு இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், ஒலா தஹினோ, தைரியத்தை இழந்து விடாதீர்கள், ஒலா தஹஸனு, கவலைப்படாதீர்கள், ஒலா தஹஸனு, கவலைப்படாதீர்கள். ஏன் கவலைப்படணும்? ஏன் கவலைப்படணும்? அதாவது எதையாவது ஒன்று இழக்கும் போது நம்ம கவலை ஏற்படலாம். நாம் இந்த உலகத்திற்கு வரும்போது என்ன கொண்டு வந்தோம் இழக்கிறதுக்கு? உலகத்துக்கு வரும்போது நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம் இழக்கிறதுக்கு? அதனாலதான் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அல்லாஹ் ரசூல் நம்ம கத்துக் கொடுத்தாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதா அசாபத்துக்கும் முசீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த முசீபத்து வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்காக இருக்கின்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்கின்றோம், அந்த அல்லாஹ்வின் பக்கமே போக போறோம், நாங்க அந்த அல்லாஹ்ட்டே போக போறோம். நாங்க எதுக்கு கவலைப்படுறது இதை பத்தி? அப்ப இந்த உணர்வு தான் சகோதரர்களே ஒரு மூமின்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சிஃபத்து. அதனால்தான் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் குறிப்பாக இந்த லாக்டவுன் மூலமாக இந்த கொரோனா மூலமாக முஸ்லிம்களுக்கு எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டுறது, குறிப்பா முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு மற்றவங்களுக்கு ஏற்பட்டுறது. மற்றவங்க ஏற்பட்டு பயப்படுறாங்க, அலறாங்க, துடிக்கிறாங்க, பதறாங்க, பதட்டத்தோடு ஓடுறாங்க. அது அவங்களுக்குள்ள இயல்பு. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலும் எதற்குமே கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் எதை விதித்தானோ அதுதான் நமக்கு நடக்கும். இந்த லாக்டவுன் என்பது இப்படி உலகமே மூழ்கி கிடக்கும், உலகமே முடங்கி கிடக்கும் என்று ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லி நம்ம நம்பியிருப்போமா? ஜனவரி மாசம் யாராவது சொல்ல நம்பியிருப்போமா? நம்ம உலகமே இப்படி முடக்கப்படும் சொல்லி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அவன் வீட்டுக்குள்ள முடங்கி தான் கிடக்கணும். அவன் இல்லாம அவன் ஃபேக்டரியில ஒரு நிமிஷம் அவன் ஃபேக்டரி இல்லாட்டா ஒரு பெரிய பிசினஸ் மேன் அவனோட ஃபேக்டரியில ஒரு நிமிஷம் இல்லாட்டா 1 கோடி ரூபாய் இழப்பு, ஒரு நாள் இல்லாட்டா 100 கோடி ரூபாய் இழப்பு, அதனால என் ஃபேக்டரியில இருந்தாகணும். அப்படிப்பட்ட ஆளும் ஃபேக்டரியை இழுத்து மூடு, வீட்டுல போய் உட்காரு என்று வீட்டுக்குள்ளே முடக்கக்கூடிய அளவுக்கு இது போன்ற ஒரு சம்பவம் உலகத்தில் இதுவரை நடந்தது கிடையாது. இனிமேல் நடக்குமா இல்லையா அல்லாஹ் அறிவான். ஆனால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இப்படி உலகமே அடங்கி கிடக்கும் என்று யாராவது எதிர்பார்த்தோமா? இது அல்லாஹ்வுடைய நாட்டம். உலகத்திலே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். பள்ளிவாசல்கள் பூட்டப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸால் இப்படி உலகமே பயந்து சாக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். இவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கும் பொழுது இனிமேல் என்ன நடக்குமோ அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அப்புறம் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட தான் கேட்டு நம்முடைய இனிமேல் நடக்க போது யா அல்லாஹ், இனிமேல் எங்களுடைய பிரச்சனை லேசாக்கி யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி யா அல்லாஹ், முழு உலக மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நாம் கையேந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது மட்டும்தான் சகோதரர்களே இதிலிருந்து ஒரே தீர்வா இருக்கும். நாம நினைக்கலாம், சில பேர் சொன்னா நமக்கு நிறைய உம்மத்துக்கு ஈமானுடைய எவ்வளவு பெரிய பழகிறன்னு சொன்னா துவா செய்யுங்கன்னு சொன்னாலும் அதை கேலியா நினைக்கிறாங்க. ஆமா துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, துவா செஞ்சா எல்லாம் போதுமா? துவா செஞ்சா எல்லாம் நாடி நடந்துருமா? நிச்சயமா சகோதரர்களே, உங்களுடைய முயற்சிகளால் ஆகாதது, உங்களுடைய திறமைகளால் ஆகாதது, உங்களுடைய செல்வத்தால் ஆகாதது, உங்களுடைய பணம் காசுகளால் ஆகாது, உங்களுடைய அதிகாரத்தால் ஆகாதது, நிச்சயமா உங்களுடைய துவாக்களால் மட்டும் ஆகும். துவாக்களால் மட்டும். நீங்க நினைக்கலாம் நம்ம முயற்சியும் பண்ணிட்டு துவாவும் செய்வோமே, செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் முயற்சியே செய்யாமல் துவா மேல மட்டும் முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தால் துவாவினால் மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதித்து கொடுப்பான். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய துவாக்களால் சாதிக்க முடிவதில்லை. காரணம் என்னன்னா அந்த துவாக்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. துவா செய்யறது எது செய்யணும்? ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு ரிகர்சல் பாப்போமே, எல்லாம் துவா கேட்டு பாப்போமே அப்படின்ட்டு அல்லாஹ்வை டெஸ்ட் பண்றதுக்காண்டி நம்ம துவா கேட்கிறோமே தவிர நம்முடைய துவா வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆகி சரணடையக்கூடிய நிலையில் இருக்குமேனால் நிச்சயம் அந்த துவாயின் மூலமா நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சாதிச்சிருக்காங்க, சஹாபாக்கள் சாதிச்சிருக்காங்க, இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்கள் எவ்வளவு பேர் சாதிச்சிட்டு இருக்காங்க துவாக்கள் மூலமாக. அதனால சகோதரர்களே, முயற்சி செய்யணுமா வேண்டாமா? முயற்சி செய்யக்கூடாது அல்லாஹ்வுடைய மார்க் எங்கேயுமே சொல்லல. முயற்சிகள் செய்யணும். ஆனால் அந்த நம்பிக்கை நம்முடைய முயற்சிகள் மீது அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஏற்பாட்டின் மீது அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பிளானிங் மீது அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய திட்டத்தின் மீது அல்ல, நம்முடைய நம்பிக்கை நாம் செய்த முயற்சிகள் மீது அல்ல. நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது மட்டும்தான். அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எந்த முயற்சி செய்தாலும் அல்லாஹ் அந்த முயற்சி வெற்றிகரமாக்கி தருவான்.
நீ பெரிய மிஸ்ஸிங் அதான் பெரிய நம்மள்ட்ட இல்லாம போனது அது ஒண்ணுதான். ஆவே அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தஹினு தைரியத்தை இழந்து விடாதீர்கள், ஒலா தஹசனு கவலையும் படாதீங்க. ஒரு மூமின் கவலைப்படவே மாட்டான், உலகத்தில் எதை இழந்தாலும் கவலைப்பட மாட்டான். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 2 தகப்பனார்கள், அவங்க 2 பேருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 தகப்பனார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் விளங்குறதுக்காண்டி சொல்றேன், என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க, டியூஷன் வைக்கிறாங்க, இதுல நீட் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. 2 பேரும் பாஸ் ஆயிட்டாங்க, மாஷா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்டர்வியூ நடக்குது, பார்த்தா இன்டர்வியூல அவங்களுக்கு ஏதோ ஃபாரின்ல பெரிய ஜாப், நல்ல சம்பளத்துல 2 பேருக்குமே 2 பெற்றோரும் சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டாங்க. 2 பெற்றோருமே சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பிய பிறகு சகோதரர்களே, ஒரு பெற்றோர் அல்லாவை நம்பிய முஸ்லீம், எதுவுமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும் நம்பக்கூடிய முஸ்லீம். இன்னொரு மனிதன் அல்லாவை நம்பாதவன், அல்லாஹ் நம்பாதவன் அவனுக்கு காஃபிராவும் இருக்கலாம், அல்ல முஸ்லீம் பேர் தாங்கியாவும் இருக்கலாம். நம்மள முஸ்லீம் பேர் தாங்கியில் எவ்வளவு பேர் இருக்காங்க, முஸ்லீம் பேர் வச்சிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, தொப்பி வச்சிருப்பாரு, பெரிய இபாதத்தில் ஏற்பாடு, நம்பிக்கையில் வந்து கை விட்டுருவார். அதை அல்லாம நம்பிக்கை இருக்காது. அப்படி அல்லாஹ் நம்பிக்கை இல்லாதவராக இருந்திருக்கலாம். இவர் அல்லாஹ்வை முழுமையான நம்பிக்கை கொண்ட முழுமையான முஸ்லீமா இருப்பார். இப்ப தங்களுடைய வாழ்க்கை கனவாக தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கி டாக்டருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. போய் 2 நாள்லயே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து 2 பேருடைய ஜனாசா திரும்ப வருது ஊருக்கு. அப்ப 2 பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்? 2 பேருடைய மனநிலை, இந்த அல்லாஹ்வை நம்பியவருக்கும் அல்லாஹ் நம்பாதவருக்கும் உள்ள வித்தியாச மனநிலைன்னா, அல்லாஹ்வை நம்பியவர் நிம்மதியா இருப்பார். குல் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடந்தது என்ற நம்பிக்கை வரும் பொழுது அவருடைய துக்கம் காணாமல் போய்விடும். அவர் துக்கம் மறைஞ்சிடும், அவர் நிம்மதி வந்துடும். அவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் நான் புரிந்துகிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, அல்லாஹ் எதை விதித்தானோ அதை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஒரு மௌத் செய்தி வரும் போது இதான் ஒரு மூமின் சொல்லணும், அல்லாஹ் எதை விதித்தானோ அதை நாங்கள் புரிந்து கொள்வோம், அல்லாஹ் எதை எங்களுக்கு ஏற்படுத்தினானோ அதை நாங்கள் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலை என்ன ஆகும் சொன்னா, அந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்ட முஸ்லீமுக்கு இவ்வளவு பெரிய இழப்பும் கூட கொஞ்ச நேரத்திலே மறந்து அவர் சாதாரண நார்மல் நிலைக்கு வந்துடுவாரு. ஆனா அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவர் காலம் பூரா புலம்பி 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 புலம்பியே அழுது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில செத்து போயிடுவாரு. காலம் பூரா அவன் புலம்பாரு, ஐயோ எவ்வளவு பெரிய பையனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எப்படிலாம் அவனை படிக்க வச்சேன், எப்படிலாம் அவனை டாக்டர் ஆக்கினேன், ஐயோட அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புனேன், என் கஷ்டமெல்லாம் தீரும்னு நினைச்சேனே, கடனெல்லாம் என் புள்ள அடைப்பான்னு நினைச்சேனே, என் நான் பெரிய கோட்டை கட்டலாம் நினைச்சேனே, என் கோட்டையெல்லாம் மண்ணு விழுந்துச்சு, புலம்பிட்டே இருப்பான். அல்லாஹ் நம்பாதவன், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் இது நடந்தது என்று நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் எந்த புலம்பலும் இருக்காது, நிம்மதி தைரியமா இருப்பான். அடுத்த அஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இது கொடுத்தான், நஷ்டத்தை கொடுத்தான், அதான் அல்லாஹ் நான் அடுத்த லாபத்தை கொடுப்பான், போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. இதுதான் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமினுக்கும் அல்லாஹ்வை நம்பாத மனிதனுக்குள்ள வித்தியாசம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒலா தஹிரு தைரியத்தை இழந்து விடாதீர்கள், ஒலா தஹசனு கவலைப்படாதீர்கள். ஒரு மூமின் கவலையே படக்கூடாது. கவலை என்பது நம்ம அப்படி கல்லு மாதிரி உட்கார்றதுக்கு அல்ல, உள்ளத்துல சின்ன கவலை வரத்தான் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பச்சில குழந்தை இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய ஒரு குழந்தை மூத்தா போச்சு. அந்த குழந்தை 1 வயசுல 1.5 வயசுல மூத்தா போச்சு. அப்போ அந்த குழந்தையை அடக்கம் பண்ணும் பொழுது கபர்ல ரசூலுல்லாஹ் இறங்குறாங்க, அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மையத்துக்கு அழாதீங்கன்னாங்க, ஒப்பாரி வைக்க கூடாது, அழுவ கூடாதுன்னாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குழந்தை 1.5 வயது குழந்தை கபர்ல அடக்கம் செய்யும் கண்களில் கண்ணீரா வருது. சஹாபாக்கள் கேட்டாங்க, மகாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு கட்டி நீங்க அழுவுறீங்களா? உங்களுக்கு தவக்குல் இல்லையா? அல்லாஹ் நாட்டப்படி நடந்துச்சுங்க நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நீங்க அழுவுறீங்களா அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذَلِكَ رَحْمَةٌ كَتَبَ اللَّهُ فِي قُلُوبِ عَبْدِهِ, இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் தன் நாடிய அடியார்களுடைய உள்ளத்திலே அந்த ரஹ்மத்தை இறக்கி இருக்கின்றான், அன்பை இறக்கி இருக்கின்றான். அந்த அன்பின் வெளிப்பாடு. அப்போ அழவே கூடாது, அப்படி கல்லு மாதிரி இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் அழுது இருக்கிறாங்க, ஆனா புலம்ப மாட்டாங்க. மனித இயல்புங்கிற இடத்துல கண்ணீர் வரும், மனித இயல்புங்கிற இடத்துல அழுவாங்க. ஆனால் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்கும். அந்த அல்லாஹ்வின் மீதுல நம்பிக்கையில் கொஞ்சம் அவங்களுக்கு மாறாது. அல்லாஹ் எதை விதித்தானோ அதுதான் நடந்துச்சு. இந்த ரசூலுல்லாஹி இன்னொரு ஹதீஸ்ல, அது புகாரி ஷரீஃப்ல பிரபலமான ஹதீஸ் ஒண்ணு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் ரொம்ப காலமா குழந்தை இல்லாம அல்லாஹ்ட்ட அழுது வேண்டி தொழுது இழுது ஒரு குழந்தை பிறகுது அவனுக்கு. அந்த குழந்தை வளர்ந்து சந்தோஷமா அத்தா அம்மான்னு பேசி நல்ல முகப்பத்தா இருக்கிற நேரத்துல திடீர்னு மலக்குல் மௌத் அந்த குழந்தைய உயிரை பறிச்சுட்டு போயிடுறாரு. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸே குதுசியாக வருது. அந்த மலக்குல் மௌத் உயிரை பறித்து வந்த அந்த மலக்குல் மௌத்ல அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியானுடைய குழந்தைய உயிரை வாங்கிட்டீங்களா? ஆமா. அவனுடைய ஈரல் குலையை பிடிங்கிட்டு வந்தீங்களா? எவ்வளவு பாசத்தோட இருப்பார் அந்த குழந்தை மேல. அந்த ஈரல் குலை மாதிரி வச்சிருந்த குழந்தைய பிடிங்கிட்டு வந்துட்டீங்களா? அல்லாஹ் கேட்பான், ஆமா பிடிங்கிட்டு வந்துடும் உன்னோட உத்தரவுப்படி. அதுக்கு என்னோட அடியான் என்ன சொன்னான்? என்னோட அடியான் என்ன ரியாக்ட் பண்ணனா? அவன் என்ன பண்ணா? அழுது பிரலாபித்தானா? அழுது உருண்டானா? யாரெல்லாம் உனக்கு கண்ணே தெரியலையா? ஊர்ல உள்ள குழந்தைலாம் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் ஒன்னே ஒண்ணு ஒத்தையா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தெரிஞ்சு அந்த கண்ணுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு புலப்புனானா? இல்ல. அந்த மலக்கு போய் சொல்லுவாரா, அவர் பொறுமையோடு இருந்தார்,
பொறுமை காத்தார். ஃபஸ்தர்ஜா இன்னா லில்லாஹி ஓதினார். ஃபஸ்தர்ஜா இன்னா லில்லாஹி ஓதுறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதி அவர் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்படியா என்னுடைய இந்த அடியானுக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். பைத்துல் ஹம்துனா புகழுக்குரிய வீடு. ஏன்னா தன்னுடைய கஷ்டத்தில் கூட என்னை புகழ்ந்தார் அவரு. அவ்வளவு பெரிய சோதனையில் கூட என்னை புகழ்ந்தார். என்னை புகழ்ந்ததுனால அவருக்கு அந்த வீட்டுக்கு புகழுக்குரிய வீடு பேர் வைங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளுக்கு உத்தரவிட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மூமின் தவக்கலோடு, நம்பிக்கையோடு, அல்லாஹ்வின் மீது உறுதியோடு, அல்லாஹ் நாடியதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் தவக்கலை பத்தி எங்கெங்கெல்லாம் சொல்றானோ, குல் லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவுமே எங்களுக்கு நடக்காது. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு நன்மை வந்தாலும் அதுவும் அல்லாஹ் நாட்டப்படிதான், உங்களுக்கு எந்த தீமை நிகழ்ந்தாலும் அதுவும் அல்லாஹ் நாட்டப்படிதான். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் ஓதி பெருமானாருடைய ஹதீஸ்கள் எல்லாம் படித்து நம்முடைய உள்ளத்தில் தவக்குலை நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். என்றால் சகோதரர்களே, நாம் எவ்வளவு பெரிய சோதனைகள், இந்த கொரோனா மாதிரி சோதனை, லாக்டவுன்ல ஏற்பட்ட சோதனை, நமக்கு ஏற்பட்ட வறுமைகள், வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், வியாபாரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நம்ம ஊருக்கு வர முடியாம, மனைவி மக்களை பார்க்க முடியாம ஒரே நாட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய அந்த மன உளைச்சல்கள், இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ரிலாக்ஸேஷனாக, ஒரு மனதுக்கு ராகத்தாக, நிம்மதியாக அல்லாஹ் தருவான். எதன் மூலமாக? அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக. அதனாலதான் ஒரு மூமின் எந்த காலத்திலும் சோர்வடையக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், ஒலா தஹினு ஒலா தஹசனு, சோர்வடையாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள், அன்துமுல் ஆலூன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன் குன்தும் மூமினீன், உண்மையான மூமின்களாக இருந்தார். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உண்மையான மூமின்களாக இருந்தார். இங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, அந்த உண்மையான மூமின்களாக நாம் இருக்கின்றோமா? இதான் நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. உண்மையான மூமின்களாக நாம் இருக்கின்றோமா? சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் உண்மையான மூமின்களாக ஆக்கிக் கொள்வானேனால் அதோட பெரிய நியாமத் எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம உண்மையான மூமின்களாக நம்ம கபூல் செய்து கொள்வானேனால் அதோட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. இங்கே நமக்கு முன்னால் உள்ள கேள்வியா தான், நாம் உண்மையான மூமின்களாக இருக்கின்றோமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயத்திலே உண்மையான விசுவாசியா இருக்கிறோமா என்பது நம்மை நாமே ஒருத்தரும் உரசி பார்த்துக் கொள்ள கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது. நாம நினைக்கலாம், நான் மூமினா தான் இருக்கிறேன், நான் முஸ்லீமா தான் இருக்கிறேன். ஆனால் பெருமானாருடைய சில கைடன்ஸ்களையும், சில வழிமுறைகளையும், சில ஹதீஸ்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு நாமே ஏற்படும், நாம் எந்த அளவுக்கு உண்மையான மூமினா இருக்கிறோம் அப்படிங்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸுன், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3 அடையாளங்கள். நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3 அடையாளங்கள். இதை ஹத்தத் கதீப, பேசினால் பொய்யே பேசுவான், அதிகமா பொய் பேசுவான், ஒண்ணுமில்லாத விஷயத்தெல்லாம் பொய் பேசுவான். இது அத்துமின கான, ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு ஹியானத், மோசடி செய்வான். இதா வாத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தால் மீறுவான். இந்த 3 குணங்கள் தான் நயவஞ்சகனுடைய முக்கியமான குணங்கள். இன்னைக்கு நம்ம இந்த குணம் யார் யார்கிட்ட எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் உரசி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பொய் சொல்றோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் பொய் சொல்றோம், அல்லது எந்த அளவுக்கு வாக்கு மீறுகின்றோம். ஒரு சாதாரண ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட ஈஸியா மீறிட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம அப்ப வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறது இல்லை, வாக்குறுதி கொடுத்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்போம். வாக்குறுதியை மீறுறோம், எவ்வளவோ அமானிதங்களுக்கு மோசடி செய்கின்றோம், கியானத் செய்கிறோம். அப்ப இந்த மாதிரி குணாதிசயங்களை நமக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கின்றன, என்னென்ன குறைகள் இருக்கின்றன, என்னென்ன பாவங்கள் இருக்கின்றன நமக்கு தெரியும். இவ்வளவு பாவ மூட்டைகளை நமக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு நான் உண்மையான மூமின் அப்படி திருப்தி அடைகிறது எந்த விதத்தில் நியாயம்? நமக்கு நாமே திருப்தி அடையலாமா? அல்லாஹ் சொல்றான், ஒலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், இன்னல்லாஹ் யஅலமு அனில் முஸக்கீர், உண்மையான பரிசுத்தவான்கள் என்பது அல்லாஹ்க்கு தான் தெரியும். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆனா நீங்க நம்மள பரிசுத்தப்படுத்தி, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க, நம்மளாம் வந்து அப்படிப்பட்ட அல்லாஹ் கிடையாதுங்க, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய தௌபா, பாவங்களுக்காக நாம் தௌபா செய்ய தயாரா இல்லை. பெருமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்துல, நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். பாவம் கேட்கக்கூடிய தௌபாக்கள் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் சொல்யூஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்க தயாரா இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம்? நம்முடைய பாவங்களை நினைச்சு எத்தனை முறை நம்ம வருத்தப்படுறோம்? எத்தனை முறை, எத்தனை சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர், முன் சென்ற பாவங்கள், பின் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கப்பட்டவங்க. முன் சென்ற பாவங்கள் மட்டுமல்ல, இனிமேல் நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சு அதையும் மன்னிச்சிடலாம். அல்லாஹ் அட்வான்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுக்குறான். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹ முபீனன் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர். சுப்ஹானல்லாஹ். நபியே, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள், பின் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காக இந்த மகத்தான வெற்றியை கொடுத்தான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபுல் கேரண்டி. அவங்க செஞ்ச தவறுகள் அல்ல, இனிமேல் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்தால் கூட அதையும் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் அல்லாஹ் கொடுத்துட்டான்.
அட்வான்ஸா ரசூலுல்லாஹி பாவங்களை மன்னிச்சது அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்றாங்க, இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் குல்ல யௌமின் 70 மர்ரா. நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் குறைந்தது 70 முறை பாவம் மன்னிப்பு தெரிகிறேன். 70 முறை பத்தி நமக்கு தெரியும், ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். 70 என்ற எண்ணிக்கை இருக்குது, அரபுல எண்ணிக்கைக்கான பயன்படுத்துறதில்ல, எண்ணற்ற என்ற பொருளுக்காண்டி பயன்படுத்துறது. எண்ணற்ற தௌபா செஞ்சுட்டு இருக்கேன் நான் ஒரு நாளைக்கு, எண்ணற்ற முறையில் தௌபா செஞ்சுட்டு இருக்கிறேன். யாரு? எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா கேரண்டி கொடுக்கப்பட்டுச்சோ, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உத்தரவு வழங்கப்பட்டுச்சோ, உங்களுடைய பாவம் நபியே நீங்க இனிமே என்ன பாவம் செஞ்சு இப்ப அட்வான்ஸா மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 70 முறை அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்கிறேன். பெருமானாருடைய பாவ மன்னிப்பு எப்படிங்க இருக்கும்? நம்ம தஸ்பீஹ்களை சுப்ஹானல்லாஹ் 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 பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ் இந்த சுப்ஹானல்லாஹ்வா இல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வா ரசூலுல்லாஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல. ஒவ்வொரு இஸ்திக்ஃபாருக்குள்ளும் 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் அளவுக்கு பாவ மன்னிப்பா இருக்கும். அந்த பாவ மன்னிப்பு ஒரு நாளைக்கு 70 தடவை செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு 7 தடவை கூட செய்ய தயாரா இல்ல. நம்முடைய பாவங்களை பத்தி நமக்கு எண்ணங்களே வர்றது இல்லை, நினைப்பே வர்றது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நான் என்ன பாவம் செஞ்சேன் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு? இது 195% முஸ்லிம் சமுதாயத்தின் நிலைமை என்னன்னு சொன்னா, நான் எந்த பாவமும் செய்யல, நான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு, நான் எது தௌபா செய்யணும்? அப்படியே பாவங்கள் செஞ்சிருந்தா கூட எப்பமாவது ஞாபகம் வரும்போது வெள்ளிக்கிழமை ராத்திரிலையோ இல்ல தஹஜ்ஜுதுலயோ இல்ல வருஷத்துல ஒரு லைலத்துல் கத்ர் இரவுலையோ நான் அல்லாஹ்வோட தௌபா செஞ்சா போதும், அதுவே போதுமானது எனக்கு. ஒரு நாளைக்கு 70 முறை பெருமானார் தௌபா செய்றாங்க. நாம வருஷத்துக்கு ஒரு முறை லைலத்துல் கத்ர்ல மட்டும் அல்லாஹ்வோட தௌபா செஞ்சுட்டு கூட்டோட கும்பலா ஆமீன் 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 தௌபா செஞ்சு எந்திரிச்சு வந்துடுறோம். சகோதரர்களே, எப்போ இந்த உம்மத்து தினந்தோறும் தௌபா செய்யக்கூடிய உம்மத்தாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய உம்மத்தாக மாறுமோ, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான திருமிதிலே அபூதாவுதிலே வருது, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார் செய்வதை வாடிக்கையாக்கி கொள்வாரோ, வழமையாக்கி கொள்வாரோ. நல்லா கவனிங்க, ஒமன் இஸ்தக்ஃபிர் ரசூலுல்லாஹ் சொல்லல. யார் இஸ்திக்ஃபார் கேட்பாரோ அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாருன்னு சொல்ல, மாறா எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் பாவ மன்னிப்பு கேட்பதை வழமையாக்கி கொள்வாரோ, வாடிக்கையாக்கி கொள்வாரோ, சாப்பிடுற மாதிரி தூங்குற மாதிரி பாத்ரூம் போற மாதிரி அன்றாட வழமையாக தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்பதை ஆக்கி கொள்வாரோ, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹ்ருஜு லஹு மக்ரஜ மின் குல்லி தைகின், ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்து வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான், காட்டி கொடுப்பான். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜன், அவருடைய ஒவ்வொரு துக்கத்தையும் அல்லாஹ் சந்தோஷமாக மாற்றி கொடுப்பான். ரசூலுடைய வாக்குறுதி. அப்படி அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுகின்றன. நீங்க அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்க நெருக்கடிகளிலிருந்து உங்களை வெளியாக்குகின்றான். இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் கொடுத்த வாக்குறுதி. ஆனால் இந்த வாக்குறுதி மீது உம்மத்துக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நீங்க நம்ம இஸ்திக்ஃபார் செய்ய தயாரா இல்லை. அருமைக்குரியவர்களே, இதுதான் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய நல்ல சிஃபத்துகள். என்ன சிஃபத்து? எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் வித்தியாசம் என்ன? ஒரு முஸ்லீம் அல்லாதவன் அவனுக்கு எந்த கைட்லைன்ஸ் கிடையாது, எந்த நேர்வழி கிடையாது, எந்த ஹிதாயத்துகள் கிடையாது, எந்த ரஹ்மா கிடையாது, வழிகாட்டல் கிடையாது. அவன் கண்டதே காட்சி கொண்டதே கொண்டு போவான். அவன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருப்பான், தடுமாறுவான், திகைப்பான், கஷ்டப்படுவான், அலறுவான், அல்லல் படுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே இவனுக்கு எல்லா வழிகாட்டல்களும் இருக்கின்றன. ஒரு கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு முசீபத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு சிரமத்திலிருந்து எப்படி வெளியாகணும், அதற்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை உள்ளத்தில் ஏற்படுத்தணும், அதுக்கு என்னென்ன ரியாக்ஷன் காட்டணும் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் அல்லாஹ் ரசூலின் தரப்பிலிருந்து ஒரு மூமினுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட வழிகாட்டல்கள் வழங்கப்பட்ட ஒரு முஸ்லீம் அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் கையாளாமல், நடைமுறைப்படுத்தாமல், அதை தன்னுடைய வாழ்க்கையோட அம்சமாக ஆக்காமல் இவனும் ஒரு காஃபிர மாதிரி பயந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, அப்ப இவனுக்கு அந்த காஃபிருக்கு என்ன வித்தியாசம்? காஃபிர் எப்படி பயப்படுறான் அவன் மாதிரி இவன் பயப்படுறான். அவனுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கல, ஹிதாயத்து கிடைக்கல, பயப்படுற அர்த்தம் இருக்குது. இவனுக்கு வழிகாட்டுதல்கள் ஹிதாயத்துகள் நேர்வழிகள் எல்லாம் கிடைச்சும் அவற்றை பயன்படுத்தாமல் ஒரு காஃபிர் மாதிரி பயந்தாண்டாக்கா, அப்ப இவன் காஃபிரோட மோசமான ஆயிடுவானா இல்லையா? அல்லாட்ட அவனுக்கு எந்த கைடன்ஸ் கிடையாது, அவன் பயப்படுறான். இவனுக்கு கைடன்ஸ் எல்லாம் இருந்து பதறான், டிப்ரெஷன் ஆகிறான், திடுக்கமாகறான், என்ன ஆகுமோ ஏதாகுமோ கவலைப்படுறான், தைரியத்தை இழந்துடுறான். அப்படின்டா இவனுக்கு கைடன்ஸ் கொடுத்து நேர்வழி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதாயத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதை பயன்படுத்தவில்லையே. அல்லாஹ் நம்ம எல்லோரும் மன்னிப்பானாக. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நமக்குள் அல்லாஹ்வின் மீது தவக்குலை அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வழியோ அந்த வழிகளை கையாளுங்கள். தினந்தோறும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவோம், தர்ஜுமாவோட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை படிப்போம். தினந்தோறும் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் படிப்போம், 10 நிமிஷம் படிப்போம். வெறும் ஊர் பலா உலக பலா இந்த ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இந்த பலாயில முசீபத்துல இதுலயே மூழ்கி இருக்கிறத விட்டுட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஒரு மூமின் அர்த்தம் விளங்கி ஓதுவார் என்றால் அதை விட பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எதுவும் கிடையாது.
அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் உலகத்திலே மிகச்சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஒரு மனசு நொந்து போய் மனசு வெறுத்து போய் குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் ஆறுதல் சொல்லுவான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கவலைப்படாதப்பா, கஷ்டத்துக்கு பிறகு லேசு இருக்குது, கஷ்டத்துக்கு பிறகு லேசு இருக்குது, அல்லாஹ் ஆறுதல் சொல்லுவான். ரப்புல் ஆலமீனே இறங்கி நமக்கு ஆறுதல் சொல்லுவான். குர்ஆன் எடுத்து பாருங்க. ஆக அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களோட தொடர்பை ஏற்படுத்துவோம். முன்னோர்கள் நல்லோர்களோட உபதேசங்களை கேட்போம். நமக்கு நாமே தவக்குல நம்பிக்கை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் மீது யகீன் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை அதிகமா பேசுவோம், கேட்போம். அல்லாஹ்வை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை அதிகமா பேசுவோம், கேட்போம். இதை பற்றி அதிகமா பேசிக்கொண்டு இதை பற்றி அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் நம்பிக்கை ஏற்படும். ஒரு மூமின் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு மூமின் எந்த நிலையிலும் சோர்வடைய மாட்டார், மனம் தளர மாட்டார். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கேற்ப ஒலா தஹினு, தைரியத்தை இழக்காதீர்கள், ஒலா தஹசனு, கவலைப்படாதீர்கள், அன்தும் அலௌன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன்குன்தும் மூமினீன், உண்மையான மூமின்களாக இருந்தால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோரையும் அவன் விரும்பக்கூடிய உண்மையான மூமின்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. எப்படி சத்திய சஹாபாக்கள் தங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டார்களோ அதுபோன்று தீர்க்கக்கூடிய சிஃபத்துள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை இந்த பேச்சை அமைதியாக ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த எல்லா சகோதரருக்கும் அல்லாஹ் ஜஸா கயர் கொடுப்பானாக. உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமாக நற்கூலி தருவானாக. எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக இன்ஷா அல்லாஹ். சகோதரர் யாராவது சந்தேகங்கள் கேட்கறதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் முதல்ல இந்த டாபிக் என்ன பேசணுமோ அதுலேருந்து ஏதாவது டிஸ்கஸ் சந்தேகப்படணும், ஏதாவது டவுட் தான் கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. துஆ அல்லாஹ்வின் அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன், நம்ம துஆ கத்து கொடுத்தாங்க. அதாவது தயவு செஞ்சு சகோதரர் நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க. அதாவது ஃபேஸ்புக்குக்கா, அதாவது எங்கள் ஃபேஸ்புக்லையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த சகோதரர் ஹபீப் கேட்ட கேள்வியை நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்னன்னு சொன்னால் சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பயம் திடுக்கம் வரும் பொழுது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் ஓதுனாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பயான்களில் வந்து அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா சஹாபி வந்து கடன் தொல்லையினால பள்ளிவாசல்ல கவலையோடு உட்கார்ந்துருக்கும் போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன்ங்கிற துஆ சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி வந்து ஒரு இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வந்துட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி ஹதா வக்லுஃப் லி கைரன் மின்ஹா சொல்லி கொடுத்தீங்க. அப்போ இந்த மாதிரி பலதரப்பட்ட துஆக்கள் இருக்கும்போது நாங்கள் எந்த துஆ எந்த நேரத்தில் ஓதுறது அப்படின்னு கேட்குறாங்க. சகோதரர் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த துஆக்கள் எல்லாமே வார்த்தைகள், அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. துஆக்கள் எல்லாமே வார்த்தைகள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை விட முக்கியம் என்னன்னு சொன்னா உள்ளம். உள்ளத்துல எவ்வளவு தவக்கலோட எவ்வளவு நம்பிக்கையோட கேட்கிறோங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப நமக்கு பெருமான, அதாவது நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு துவாயும் ஒவ்வொரு நேரத்துல எந்த துவா ஓதுங்கிறீங்கன்னா அங்கேயே கவனிங்க, ரசூலுல்லாஹி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு துவா கத்து கொடுக்குறாங்க. உதாரணமா அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசல்ல கவலையோட உட்கார்ந்துருக்கும் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன கவலைக்கும் பொழுது யார் சொல்ல கடன் தொல்லை, கடுமையான கடன் பட்டு இருக்கிறேன், கடனாளி தொந்தரவு தாங்க முடியல, அதனால கவலையோட வந்து அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அதுக்கான துஆ சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்ரி வல் புக்ல் வ அஊது பிக்க மினல் கலபத்தின் தைனி வ கஹரி ரிஜால். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் அந்த துஆ ஓத ஆரம்பிச்சேன், என்னுடைய கடன் எப்படி தீர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நம்பிக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீது நம்பிக்கை. வெறும் நாம வந்து இன்னைக்கு நானும் அபூ உமாமா ஓதுன துஆ ஓதிட்டே இருப்பேன், அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஓதிட்டே இருக்கிறேன், என் கடன் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமா தீராது. இங்க வார்த்தைக்கு மதிப்பல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை துஆ கற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட அதை விட வார்த்தையை விட முக்கியமானது உள்ளத்தில் நம்பிக்கை. அப்ப அதனால வந்து நம்பிக்கையோட எந்த துவா ஓதுனாலும் சரி, ஒரு கஷ்டமான நேரத்துல நம்பிக்கையோட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுறதுக்கு பதிலா நம்பிக்கையோட ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் ஓதிட்டா உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ என்னப்பா இன்னா லில்லாஹி ஓத வேண்டிய இடத்துல ஹஸ்புனல்லாஹ் ஓதிட்ட, உன் உதவி செய்ய மாட்டேன் அப்படிலாம் அல்லாஹ் சுத்த மாட்டான்.
அல்லது அல்லாஹ் அஜிர்னி ஃபி முஸீபத்தி ஆதாரம் ஓத வேண்டிய இடத்துல நீ வந்து ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் ஓதிட்ட, அதனால அந்த துவா மாத்தி ஓதிட்ட, உன் துவாவை கபூல் செய்ய மாட்டான் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதனால இங்க என்ன துவா ஓதுறோங்கிறது முக்கியம் அல்ல, எந்த மனநிலை ஓதுகின்றோம், எந்த நம்பிக்கையில் ஓதுகின்றோம், அதான் முக்கியம். அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவா என்பது கடனுக்காண்டி உள்ளது, கடன் கஷ்டப்பட்டவங்களுக்கு உள்ளது. அதே மாதிரி அல்லாஹும்ம இன்னா லில்லாஹி வ இன்னா அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி ஹாதா வ குலுஃப் லி கைர மின்ஹாங்கிறது ஒரு இழப்பு ஏற்பட்டவருக்கு இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் ஓதக்கூடிய துவா. வீட்டில் யாராவது மௌத்தா போயிட்டாங்க, ஒரு வியாபாரத்தில் இழப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னா அப்ப அந்த நேரத்தில் ஓதுற துவா, யா அல்லாஹ் எனக்கு இழந்ததை விட சிறந்ததை தருவாயாக அப்படிங்கிற துவா. இங்கே ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்பது ஒரு அச்சம் உள்ளத்தில் வரும் பொழுது, ஒரு அச்சமோ ஒரு பயமோ எதிர்பாராத ஒரு திடுக்கமோ உள்ளத்தில் ஏற்படும் பொழுது ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல். அப்ப எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த துவா சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்தந்த துவாக்களை மனனம் செய்து அந்தந்த நேரத்தில் ஓதுன்னு ஒண்ணு. ஆனா எல்லாத்துக்கும் மேல துவாவை மாத்தி ஓதிட்டாலும் ஒண்ணு தப்பு கிடையாது, அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தினுடைய இறையச்சத்தை தான், அல்லாஹ்வின் தவக்குலை தான், நம்பிக்கையை தான். தவக்குலோட நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் ஓதணும்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரச்சனை தீர்த்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அலைக்கும் சலாம். அடுத்த கேள்வி. அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்க. நல்ல கேள்விங்க, நல்ல கேள்விங்க, சொல்றேங்க. முதல்ல அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அத்தையிபாத் லித்தையிபீன வத்தையிபூன லித்தையிபாத்ங்கிற ஒரு வசனத்தை கோடிட்டு காட்டி தான் சகோதரி கேட்குறாங்க. அந்த ஆயத்தின் பொருள் அது அல்ல. அதாவது நீங்க எப்போ ஒரு தவறு செஞ்சுட்டு அதை இப்போ மனஸ்பூர்வமா திரும்பி தௌபா செய்றீங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மண் தாவ மின் தம்பிஹி கமன்லா தம்பலஹு. கொஞ்சம் நாய்ஸ் இறைச்சலா இருக்குது, யார் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணுங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மண் பாவமின் தம்பி, யார் ஒருவர் பாவத்திலிருந்து மனப்பூர்வமான தௌபா செய்கிறாரோ கமன்லா தம்பலஹு, அவருக்கு பாவமே இல்லாத மாதிரி. அப்படி பாவத்திலிருந்து எவ்வளவு தப்பு அல்லாஹ்விடத்துல மனப்பூர்வமா தௌபா செஞ்சுட்டு தினந்தோறும் அதுக்காண்டி அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ அப்ப நீங்க அந்த பாவத்தையே செய்யாத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதனால நீங்க ஒரு காலத்துல உங்க காலத்துல அறியாம தவறு செஞ்சிருக்கலாம், பிழைகள் செஞ்சிருக்கலாம். உலகத்தை தப்பு செய்யாத உலகத்துல யாருமே கிடையாது. அந்த தவறுகளை நம்ம மனப்பூர்வமா திரும்பி தௌபா செஞ்சிட்டோம்டா அந்த பாவமே நம்ம செஞ்ச மாதிரி ஆகாது. எப்ப நீங்க பாவமே செஞ்ச மாதிரி ஆகாதோ, நீங்க நல்ல மனிதராக கருதப்படுவீர்களோ, அப்போ உங்க ஒரு நல்ல பிள்ளைக்கு எப்படி ஒரு கெட்ட கணவன் அல்லாஹ் கொடுப்பான். அதனால அந்த ஆயத்துக்கு நீங்க தப்பா விளங்கிட்டீங்க. முதல்ல அந்த ஆயத்து சரியான அர்த்தத்தை விளங்கிக்கீங்க. அது ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப உங்களுடைய தவறுல இருந்து பாவத்திலிருந்து தௌபா செஞ்சிட்டீங்களோ அது வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கணவன் வந்து கெட்டவனா கொடுக்க மாட்டான், நல்லவனா தான் கொடுப்பான். நீங்க வந்து ஒரு நடத்தி கெட்டவங்களா தான் தொடர்ந்து இருக்கிறோம், நம்ம பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும், அப்படியே இருந்துட்டு இருக்கோம், அந்த தப்பு நம்ம இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் கணவனை கொடுப்பான். அதனால நம்ம தௌபா செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு பாவத்திலிருந்து தௌபா செஞ்சுட்டோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவமே இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பாவம் செய்யாத மாதிரியே கணிக்கப்படும். எப்படி நீங்க பாவமே செய்யாத மாதிரி கணிக்கப்படுமோ அப்போ உங்களுக்கு வர்ற கணவன் பாவியாகவோ கெட்டவனாகவோ வரமாட்டான். அல்லாஹ் ஒன்று பாவமே செய்யாதவனா அல்லாஹ் கொடுப்பான், அல்லது உங்களை போன்றே பாவம் செய்து தௌபா செய்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ரெண்டுமே அல்லாஹ் ரெண்டு ஒண்ணு நடக்கும். எப்படி நல்லவங்க ஆயிட்டீங்களோ உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கணவன் கொடுப்பான். இல்லைன்னு சொன்னா உங்களை மாதிரியே அவரும் தவறு செஞ்சிருப்பாரு, பாவம் செஞ்சிருப்பாரு, அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் தௌபா செஞ்சிருப்பாரு. அப்படிப்பட்ட நல்லவர் அல்லாஹ் கொடுப்பான். அதனால இதுல வந்து நீங்க வரக்கூடிய கணவன் வந்து கெட்டவராக இருப்பாரு, நான் செஞ்ச பாவத்துடைய எஃபெக்ட் அவர் கெட்டவராகும் அப்படிலாம் நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். அந்த குழப்பத்தோட நீங்க திருமணம் முடிச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுக்கு திருமண வாழ்க்கையே ரொம்ப நரகமா போயிடும். அந்த சந்தேகங்களை மேலும் மேலும் வளர்த்துட்டே போயிடும். அதனால அந்த எண்ணம் கெட்ட எண்ணங்கள் உள்ளத்துல எடுத்துருங்க. நான் எப்படி என்னுடைய தவறுகளை திருந்தி நல்லவளாயிட்டனோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு தர்ற கணவன் நல்ல கணவனை தான் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. அல்லாஹ் அந்த நம்பிக்கையோட துஆவும் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல சாலிஹான கணவனை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவான்.